டே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. நான் வீடியோ கொடுக்காமலா? ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0%. உண்மையுமே வாய்ஸ் கொஞ்சம் போயிடுச்சு, அதனால் 7-8 நாளாக பேசவே முடியல. பட் ஃபஸ்ட்டு வந்து ஷாலினி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேற்று அவங்க பிறந்தநாள் எல்லா செலிப்ரிட்டிஸுமே அழகாக விஷ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம கதிர் வந்து அவங்க ரெண்டு செல்ஃபி எடுத்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அவரோட சைட்லேருந்து. கண்டிப்பாக நம்மளுடைய மகாநதியிலேருந்து காவேரி க்யூட்டாக அழகாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூக்கா அப்டேட். அவங்களோட சாங் செலெக்ஷனே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 2வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. PS2 இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. உண்மையுமே ஒரு டீசென்ட் ரேட்டிங்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஒரு சீசன் 2 சீரியல் சக்ஸஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பேரையும் PS2 எடுத்திருக்காங்க. ஏன்னா சமீபமாக அந்த சீசன் 2 அப்படிங்கிறது அவ்வளோ சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும்போது, இல்லை பண்ணலாமே, நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1க்கும் அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. PS1லேயுமே முல்லையிலேருந்து நிறைய விஷயங்கள் கனெக்டடாக இருக்குது. KM ரொம்ப ஃபேமஸ். அதுவே PS2க்கும் ஒரு சின்ன காரணம் அப்படிங்கிறதா. ஆனாலும் இவங்களும் இவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கதைப்படி அப்படிங்கும்போது பழனிவேலுக்கு ரொம்பவே டார்கெட் பண்ணுறாங்க. அவர் தனியாக தொழில் நடத்திடுவாராட்ருக்கு. எங்கள் தங்கமயில் அவங்க அப்பா எடுத்ததுக்கெல்லாம் கூட அவரை நேற்று டார்கெட் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் நம்ம வீட்டில் இப்போ கதிரவே 2 பேர் தான் எடுப்பாங்க அப்படின்னு கதிரையும் சொல்லும்போது, சம்டைம்ஸ் கதிர் தேவைப்படும் போது அங்கே ஆட்டை போட்டிருக்காரு. அதுவே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப அழகாக நிறைய காந்திமதி பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாட்டி ஒரு ஃப்ரேமில் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க நின்று பார்ப்பாங்களே, எல்லோரும் நல்லா இருங்க. நான் சீரியஸ்லி எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்குறதுக்கு. அவங்களோட பர்த்டேக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 75வது பிறந்தநாள் அப்படிங்கிறத எல்லோரும் சேர்ந்து ஒரு செகண்ட் இயர் செலிப்ரேஷனை முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கதைக்களமும் நிறைய கதை இருக்குது, சுவாரஸ்யமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுச்சு, அதை சொல்லிடுறேன். மீனாவுக்கு வந்து தனி கொடுத்தனத்தில் சமைக்கிறது சேலஞ்சிங்காக இருக்க மாதிரியே தெரியுது. அதாவது அவங்க இன்வால்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கிறதுல அங்கே போனால் மாமியார் சமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தனியாக தெரிஞ்சிச்சு. ஓகே, அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, அந்த சமைக்க முடியாது, அங்கே அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்கங்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேலைக்கெலாம் போயிட்டு சமைச்சிட்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு தோணிட்டு இருந்தது. இதை நான் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. எனிவேஸ் அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, செந்தில் வந்து என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே தனி கொடுத்துட்டு இருந்தாகணுங்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.